ஓடி வருது. கொண்டாட்டி அழைச்சிக்கிட்டு கையில பிடிச்சிக்கிட்டு அழைச்சிக்கிட்டு வர்றான். அவனை போயிட்டே நீ அங்க உட்காந்து நீங்க உட்காந்து பிரிச்சு விட்டுட்டாங்க. 3 மணி நேரம் அவன் பொண்டாட்டியை தான் பார்த்தானே தவிர பட்டிமன்றத்தை பார்க்கல. அவ்வளவு கொடுமையான விஷயங்கள்லாம் நாங்க பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஆனா நல்ல திருவிழாவை அருமையா கொண்டாடுறாங்க. இந்த உள்ள இருக்கிற கடவுள் யாரு, நம்ம யாரு, நீங்க யாரு, நான் யாரு, நம்ம இப்படிதான் பிறக்கணும்னு நம்ம கையில எதுவும் இல்லை. எல்லாம் இந்த மாதா இறைவன் பண்ணக்கூடிய வேலை. நம்ம நல்ல பணம் சம்பாதிக்கணுமா, ஆம்பளையா பிறக்கணுமா, பெண்ணா பிறக்கணுமா, படிக்கிறது எப்படி படிக்கிறது, எவ்வளவு சொத்து இருக்கு, எல்லாம் நம்ம என்ன முயற்சி பண்ணலாம். ஆனா மேல இருக்கிறவன் தான் நம்மளை நடத்தி கொடுக்க முடியும். அந்த உள்ள இருக்கிற கடவுள் யாரு, நம்ம யாருன்னு பழைய பாட்டுல சொன்னா மாணிக்கம் சார். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றார். இறைவன் வாழுகின்றார். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றார். இறைவன் வாழுகின்றார். சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் மனிதன் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். 2 மனிதன் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் வேறாகும். இறைவன் வேறாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றார். இறைவன் வாழுகின்றார். இசையால் அவனை இறங்க வைத்தது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இறங்க வைத்தது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் குணமாகும். இறைவன் குணமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். அப்படி இந்த இறைவனுக்கு நடத்தக்கூடிய இந்த அருமையான திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் நேரா இப்ப தலைப்புக்குள்ள வந்துடுறேன். இன்றைய நவநாகரிக வாழ்க்கை வருந்தத்தக்கதா, வரவேற்கத்தக்கதா? தமிழ்நாட்டில் இந்த தலைப்பு இதுவரைக்கும் யாரும் பேசல. இந்த மேடையில தான் நம்ம பேசுறோம். காரணம் என்னன்னா, ஒரு 32 தலைப்பு நான் உங்களுக்கு அனுப்பிவிட்டேன். அனுப்பிவிடுங்க சார், அதுல எந்த தலைப்பு எங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த தலைப்புல பேசணும்னாங்க. நான் அனுப்பின 32 தலைப்புல இதுதான் அவங்க செலக்ஷன் பண்ணாங்க. அல்ல அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, உங்களுக்கு ஏற்ற தலைப்பு. இன்னைக்கு மனுஷன் நிம்மதியா இருக்கானா, சந்தோஷமா இருக்கிறானா, இல்ல சங்கடமா இருக்கிறானு பெரிய தலைப்புலாம் இல்ல. நாங்க கம்பராமாயணம், மகாபாரதம், இதிகாசத்தை எல்லாம் கொண்டு வந்து நாங்க பேச போறது கிடையாது. உங்க குடும்பத்துல, என் குடும்பத்துல, இவங்க குடும்பத்துல நடந்த கதையத்தான் இன்னைக்கு பட்டிமன்றமா பேச போறோம். இன்றைய நவநாகரிக வாழ்க்கை வரவேற்கத்தக்கதா, வருந்தத்தக்கதா அப்படின்னு சொல்லி 2-4 பேரு இடையில பாடுறதுக்காகவே இன்றைக்கு ஜி தமிழ் சரிகம நிகழ்ச்சியில பாடலாய் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இரட்டை சகோதரிகள், அன்பு சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. உங்களை மகிழ்ப்பதற்காக வந்திருக்கிறாங்க. எல்லா பாட்டையும் அவங்க பாடி கலக்கக்கூடியவங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இடையில கையை தட்டி ரசிக்கணும், அதுதான் முக்கியம். எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. கல்யாணம்